ஈவினிங் பிரியாணி வாங்கிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லதாக இருந்தது. 10 வருஷம் ஆயிடுச்சு இந்த கோவிலுக்கு போயிட்டு. 10 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த கோயிலுக்கு போகலை. அங்கே வருவேன், பெங்களூர்லேருந்து வருவேன், வந்துட்டு போகிறதுக்கு டைம் இருக்காது. பக்கம்தான், இங்கே ஒரு 1/2 மணி நேரம் தான் பக்கம்தான், போகிறதுக்கு டைம் இருக்காது, போக முடியாது. அதான் எந்த ஒரு இடத்துலையுமே சாமி நம்மளை வர வைக்கணும் இருந்தால் தான் போக முடியுமான்றது. நாமளாம் நினச்சாலும் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்மளா வர வைக்கணும் இடத்துக்கு, இதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இங்கே 3 வருஷம் ஆயிடுச்சு. நான் பெங்களூரில் வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 3 வருஷத்தில் ஒரு நாள் கூட நானும் போகணுன்னு நினைப்பேன், ஆனால் வந்துட்டு போக முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நினைக்கவே இல்லை போக முடியும்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கும் ஸ்கூல் இருந்துச்சு, எக்ஸாம் ஆஃப் டே ஸ்கூல் இருந்துச்சு. நல்லா வேலை முடிச்சுட்டு வருவேன். சரி டக்குன்னு தோணுச்சு, எதுவுமே பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே டக்குன்னு தோணுச்சு சரி போகலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரியே டக்குன்னு குளிச்சுட்டு பையனை கூட்டிட்டு கிளம்பிட்டேன். அர்ச்சனை வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பம். ஏன்னா நம்ம அர்ச்சனை வாங்கிட்டு கூட்டத்தில் வந்துட்டு நான் கூட்டமாக இருக்குன்ட்டு அர்ச்சனை பண்ணாமல் வந்தால் மனசு கஷ்டமாக இருக்கும். 12 மணிக்கு ஸ்கூலுக்கு வரணும். ஸ்கூலில் பாப்பாவை பிக்கப் பண்ணோம். செம கூட்டம் ஃபுல்லாக அந்த கொடி ஏற்றுறது தான் பார்க்குறதுக்கு இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தாங்க எல்லோரும். அப்புறமா சரி சொல்லிட்டு அர்ச்சனை வாங்கியாச்சு. வாங்கிட்டு நல்லாயிருக்கும் அந்த கோவில். ஆனால் வந்துட்டு சாமி வந்துட்டு வீடியோ எடுக்க அலோடு கிடையாது. இருந்தாலும் நான் வந்துட்டு எடுத்துட்டேன், முழுசாக வீடியோ லைட்டாக எடுத்துட்டேன். வந்துட்டு கவனிக்கலை. ஃபஸ்ட்லாம் வந்துட்டு இருந்துச்சு அலோடு, இப்போ வந்து கிடையாதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மாற்றிருக்காங்க. நான் அந்த நோ கேமரா ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை பார்க்கல. எடுத்துகிட்டு டக்குன்னு வந்துட்டு கட் பண்ணிட்டேன். எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க திட்டு வாங்கிட்டு இருந்தாங்க, எடுத்துகிட்டு எங்கே நான் திட்டு வாங்க போகிறேன்னு கட் பண்ணிட்டேன். கூட்டம் நிறைய இருந்துச்சு. நல்லபடியாக முடிஞ்சுது. அங்கே மூலஸ்தானம் மட்டும் தான், முருகர் மூலஸ்தானம் மட்டும் தான் வீடியோ எடுக்கூடாது, மற்ற இடத்துல எல்லாத்தையும் எடுக்கலாம். என் பையனுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் அக்கா தம்பி 2 பேர் சேர்ந்துருந்தாங்கன்னா ஒரே சண்டை தான் போட்டுப்பாங்க. மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு கூட்டம் அதிகமாக இருந்ததுனால சீக்கிரம் தரிசனம் முடியும் நான் நினச்சி பார்க்கவே இல்லை. நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நான் நினச்சதை விட நல்லாவே முடிஞ்சிச்சு தரிசனம். என்னவோ கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும்ன்றாங்களே, அந்த மாதிரி தான். ஆனால் 10:30 மணிக்கு போகணும். கரெக்டாக 12:30 மணிக்கு கோவிலேருந்து வெளியே வரப்போ இது கோவில் வெளியவே இருக்கும். கோவில் வெளியே இருந்து கொஞ்சம் இல்லை, கோவில் வெளியே வந்து போகிற வழியில் அந்த சாமி. இது வந்து ஊஞ்சல் ஊர்வலத்துக்கு நைட்டு வந்து இந்த பல்லக்கி சாதம் சொல்லுவாங்க நினைக்கிறேன். பல்லக்கி தான் சொல்லுவோம். அங்கே கொண்டு வரதுக்கோசம் ரெடி பண்ணி வந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மோர் கொடுத்தாங்க. காலையிலேருந்து சாப்பிடல. நேற்றுக்கு விரதம், இன்னைக்கு விரதமா எப்படியும் 3 மணி வரைக்கும் இருந்துட்டேன். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் பேக்கெட் மோர் வாங்கிட்டான். நான் கிளாஸில் 2 கிளாஸ் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்துட்டு போயிருந்தேன். வேலைக்கு போயிட்டு வந்ததுனால பூஜை பண்ணுறது சரி சொல்லிட்டு பண்ணாங்க. ஈவினிங் தான் பூஜை பண்ணியிருந்தேன். வந்துட்டு மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறமா கயிறு, பூவு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், இதெல்லாம் வந்து மகாலட்சுமி இருக்க பொருள். இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சா ரொம்ப நல்லதுன்னுவாங்க. நான் எல்லாமே வாங்கிட்டேன். பச்சை கற்பூரம் ஏலக்காய் மட்டும் பூஜை பண்ணுறப்போ வாங்கலை. அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போயிட்டு வந்தார் பிக்கப் பண்ணுறதுக்கு போனால் அப்போ வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி கயிறு மாற்றினா நல்லதுன்னாங்க. அதுக்கப்புறமா கயிறும் வந்துட்டு மாற்றிக்கிட்டேன். எனக்கு முடிஞ்சிருச்சு. வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கயிறு மாற்றினா நல்லது, கயிறும் மாற்றிக்கிட்டேன் எனக்கு. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.